வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதாவது பார்த்திங்கன்னா சீருடை பணியாளர் தேர்வாணையமில் கிட்டத்தட்ட 1299 போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க போகிறாங்க. இதில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து எடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து 36,900 வந்து ஸ்டார்டிங் சேலரி ஆகும். அதிகபட்சம் 1,16,000 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்ச சேலரி ஆகும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு 3/5/2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இது தான். தென் இதில் பார்த்தீங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர்கள், தாலுகா மற்றும் ஆயுதப்படை, ஆண் பெண் மற்றும் திருநங்கை பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர்கள், அதாவது தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிகளுக்காக நேரடி தேர்வு வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 36,900 வரைக்கும் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 40,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சேலரி இருக்கும். அதிகபட்சம் 1,16,600 வரைக்கும் வந்து இருக்கும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4/4/2025 தான் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து துவக்கக்கூடிய நாள் வந்து 7/4/2025. இன்னும் வந்து டைம் இருக்குது, இன்னொரு 2 days 3 days இருக்குது. ஸோ இந்த 7/4/2025க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 3/5/2025 வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய தேதி, பொது விண்ணப்பதாரர்கள், துணை விண்ணப்பதாரர்கள், அதாவது இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 7ஆம் தேதி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத முதலே வந்து சொல்லிட்டாங்க. ஆண்களில் எத்தனை, பெண்களில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பல்க் வேக்கண்ட் தான். காவல் சார்பு ஆய்வாளர்கள், தாலுகா வைஸ் பார்த்திங்கன்னா சார்பு ஆய்வாளர்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல் சார் நிலைப்பணியில் கிட்டத்தட்ட 654 ஆண்களும் 279 பெண்களும் இருக்குது. 933 போஸ்டிங் வந்து இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படையில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 255 ஆண்கள், 111 பெண்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈக்குவல்டாக வந்து பெண்களும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 366 போஸ்டிங். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் 909 போஸ்டிங், பெண்களுக்கு 390 போஸ்டிங். அடுத்தது டோட்டலாக பார்த்திங்கன்னா 1299 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விதமான கேட்டகரி. ஒன்று வந்து காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா, ஒன்று காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை. ஸோ இந்த 2 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா SC/ST பற்றாக்குறை கால இடங்களின் விவரம் தகவல் சிற்றேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SC/ST எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களாமா. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கீடு, அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்களாமா. ஸோ ஒரு சில பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது, அதாவது காவல்துறை தலைவர், உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது இணையவழி விண்ணப்பம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. www.tnusrp.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வில்லிங் இருக்கிறவங்க இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து இதுக்கான தகுதியும் விண்ணப்பம் உரிமையும் இருக்கிறவங்களுக்கு குயிக்காக வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.